லாவண்யாவுக்கு வந்து நல்ல பழக்கவழக்கங்களாக சொல்லி தரணும், அவங்கள வந்து அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அஞ்சலி வந்து அபிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அஞ்சலிக்காக அபியும் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, ராகவுக்கும் வந்து அபிக்கும் வந்து பிரச்சனை வருது. அதனால் ராகவ் என்ன பண்ணுறாரு, வீட்டை விட்டு அபியை வந்து வெளியே போக சொல்லிடுறாரு. அதனால் வேறு வழி இல்லாமல் அபியை வந்து வீட்டை விட்டு வெளியே ஏறுறாங்க. இந்த சூழ்நிலையில் அஞ்சலி வந்து கேட்குறாங்க, எதுக்காக ராகவ் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இது என்னோடய வீடு, நான் இப்படி தான் பண்ணுவேன், இந்த வீடு என் பேரில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிடுறாரு ராகவ். அதை கேட்டு வந்து அஞ்சலி மனசு வருத்தப்படுறாங்க. அப்போது இந்த அக்காவுக்கு வந்து இந்த வீட்டில் உரிமை இல்லை சொல்லியா, நான் உனக்காக சொல்லலைக்கா, நான் அந்த பொண்ணுக்காக தான் சொன்னேன், அபிக்காக தான் அப்படின்னோடனே, நீ எனக்காக தான் சொன்னேன், நான் தானே அந்த பொண்ணை வச்சேன், நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அஞ்சலி வந்து கதவை சாத்திக்கிறாங்க. உள்ள ரூமில் போயிட்டு எல்லோரும் கதவை தட்டி பார்க்குறாங்க, திறக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க, நீ பண்ணது தப்பு ராகவ், எப்படி இந்த வார்த்தையை நீ சொல்லுவேன், அவள் எப்படி தாங்குவா, நான் எங்கள் அக்காவை வந்து நான் அப்படிலாம் சொல்லலைன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறார் ராகவ். அதை வந்து பாட்டி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாட்டி வந்து சொல்கிறாங்க, நீ எப்படியாவது அபியை கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை தீரும்னு. வேறு வழி இல்லாமல் ராகவும் வந்து அபியை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் வந்து கெஞ்சி கேட்டுட்டு வராரு, தயவு செய்து அனுப்புங்க என் அக்காக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலலாம் கெஞ்சி கேட்டுட்டு அபிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வராரு. இங்கே வந்து அக்கா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து தேடுறாங்க. எப்போவுமே வந்து பூஜை பண்ணுவாங்க நம்ம வந்து அஞ்சலி, ஆனால் காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து அஞ்சலி வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க யார்கிட்ட சொல்லாமல். அதனால் எல்லாருமே பதறி போயிடறாங்க. ராகு வந்து ரொம்ப பதறி போகிறாரு, அவரால் தாங்கிக்கவே முடியல. அதனால் அஞ்சலி எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே அபி வராங்க. அபி வந்து இந்த மாதிரி வந்து மன்னிப்பு கேட்டதால் ராகவ் வந்து வீட்டுக்கு வராங்க. அபியை பார்த்து ராகவ் டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து அவங்க சித்தியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, ராகவோட சித்தியும். அதை பார்த்துட்டு பாட்டிமா வந்து, இதுக்கும் அபிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அபி வந்து தான் நல்லதாக போச்சு, நீயும் வந்து அபியும் போய் சேர்ந்து எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சி கூட்டணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவை எதுக்கு கூட அப்படின்னோடனே, அபியை பார்த்தா தான் வந்து அஞ்சலி சமாதானம் ஆவா, அதனால் நீ கூட்டிகிட்டு போ ராகவ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ராகவும் அபியும் என்ன பண்ணுறாங்க, எல்லா இடமும் வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க அஞ்சலியை. அப்போ வந்து வண்டியை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு. ஏங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கேட்குறாங்க. அது உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாகவே இல்லையே, அக்கா காணோம், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னோடனே, நான் காரணமா, இதெல்லாம் ஓவராக தெரில, அக்காவும் தம்பி சண்டை போட்டுட்டு ஏன் பேச்சுக்கு வரீங்களா அப்படின்றாங்க. நீ அக்காவை இப்போ எப்படி எங்கே தெரியுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. ஒரு யோசிக்கிறாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என் மனசு கஷ்டப்பட்டால் நான் இங்கே தான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு தான் உங்கள் அக்கா சொல்லுவாங்க அப்படின்னோடனே உடனே அந்த கோயிலுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும். அங்கே அஞ்சலி வந்து மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து உடனே வந்து ராகவ் மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ வந்து அஞ்சலி வந்து அமைதியாக இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து சொல்லி சமாதானப்படுத்தி ரெண்டு பேருமே சேர்த்து வைக்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ராகவ் வந்து நம்ம அபிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. இனிமேட்டு அபி வந்து நம்ம வீட்டில் தான் இருப்பாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கும் வாக்கு கொடுக்குறாரு. இதோட முடியுது.